கைஸ், டுடே நான் உங்கள்கிட்ட ஒரு எல்இடி லைட், இது பேப்பரும் ஒரு எல்இடி லைட்டு ப்ளக்கோட ஒன்று செய்கிறது எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். கேமரா டர்ன் பண்ணுறேன். ஓகே, இதுதான் அந்த எல்இடி லைட். மேக்மா மாதிரி இருக்கும். சேர்த்து இங்கே ஒரு கண்ட்ரோலர் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அப்போ தான் இது லைட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி இது நல்லாயிருக்கும். அப்போது அந்த மேக்மாவோட இது ஒரே கலராக வாங்குங்க. வேறு வேறு கலராக வர மாதிரி இருந்துச்சுன்னா அது சரியாக இது ஆகாது, மேக்மா ஸ்டோன் மாதிரி. அதனால் நீங்கள் எல்லோ மட்டும் தெரிகிற மாதிரி வாங்கிக்கோங்க. அதுவும் சேர்த்து எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். ஒரு பீச் கலர் பேப்பர் எடுத்துக்கணும், சார்ட் பேப்பர். அதுக்கப்புறமா நீங்கள் அதை எல்லாத்தையுமே ஸ்மாஷ் பண்ணி உள்ளே போட்டுக்கணும். அதை காமிக்கிறேன். ஒரு கேமரா டர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் இந்த மேக்மா. இது ஜஸ்ட்டு எல்லாத்தையும் பிரிச்சுட்டு பார்த்தா ரொம்ப பிரைட்டாக இருக்குது. எல்இடி லைட்ஸ் அது கொஞ்சம் கிளியராக தெரியாது. ரொம்ப ரொம்ப பிரைட். இது நைட் நேரத்தில் எல்லாம் நீங்கள் நிஜமில் பார்த்தீங்கன்னா சூப்பராக பிரைட்டாக இருக்கும். கேமரா ஃபோனில் பார்க்குறதுனால அந்தளவுக்கு இருக்காது. இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் இங்கே ஒரு பட்டன் இங்கே வச்சு அது மாதிரி வைக்கணும். இது செஞ்சால் கிளிக் பண்ணால் டிசைனாக வரும். ஓகே, அந்த மாதிரி வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பீச் கலர் பேப்பர், சார்ட் பேப்பர் மாதிரி ஒரு ஏஃபோர் ஷீட்டில் எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கணும். இன்னும் எல்இடி லைட்ஸ் வேணும், ப்ளக்கு போடுற மாதிரி. அப்புறமா உள்ளே போட்டுக்கணும். இதை மட்டும் இந்த கண்ட்ரோலரை மட்டும் வெளில போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஷேப்பில் நல்லா எவ்வளோனா அனுப்புங்க. ஒரு ஷேப்ஸ் தேவையெல்லாம் நான் சர்க்கிள் மாதிரி கொஞ்சம் ஃபோர்ஸ் வந்து செஞ்சிங்கன்னா வந்துடும். நல்லா தான் இருக்கும். நெஜரில் பார்க்கும்போது நல்லா இருக்குது, ஆனால் கேமராவில் பார்க்கும்போது தான் ஒரு மாதிரி டிம்மாக இருக்குது. கேமராவில் பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அப்புறமா இங்கே ஹோல் மாதிரி இங்கே தெரியும், அந்த உள்ள இருக்க லைட்ஸ். அதுக்கு செலோ டேப் போட்டு ஒட்டிட்டோன்னா முடிஞ்சுது கேஸ். நல்லா தான் இருக்கும் பார்க்குறது. கேமராவில் பார்க்க பிரைட்டாக இருக்கும், ஆனால் நிஜத்தில் அது ரொம்ப டிம்மாக தான் இருக்கும். அதுக்கு தான் இன்னும் கொஞ்சம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஷீட் நீங்கள் அதை கொஞ்சம் உள்ளே போட்டு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அது பார்க்குறதுக்கு சாப்பிட்ற மாதிரியும் இருக்குது. மேக்மா போல் எனக்கு செலோ டேப் மட்டும் எடுத்து வந்துடுறேன். செல்லோ டேப் இந்த மாதிரி எடுத்துக்கணும். கொஞ்சம் லென்த்தாகவே எடுத்துக்கோங்க. அப்புறமா இந்த தெரியுதுல எல்லாத்தையுமே முதல்ல
எடுத்து லேபிள் மாதிரி அதை ஒட்டி போட்டுச்சா முடிஞ்சுது. க்ளோஸ் ஒயருக்கு மட்டும் ஒரு கேப் கிடச்சிதுங்க. ஒயரையும் சேர்த்து உள்ளே தூக்கிட்டிங்கன்னா இது சரி. இன்னொரு ஒரு இன்னொரு பீஸ் எப்படி வெளில வந்துச்சுன்னே தெரியல. அவ்வளோதான் ரெடி. ஒட்டமாக நசுங்கிடுவோமா இந்த மாதிரி போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். நம்ம டெஸ்டராக இருக்கும். கிறிஸ்டல் மாதிரி இருக்குது கைஸ். ஆனால் நெஜரில் பார்க்கும்போது கொஞ்சம் டிம்மாக தான் இருக்கும். கேமராவில் இது வந்து சாம்சங் கேலக்ஸி S25 அல்ட்ரானால கொஞ்சம் அதிகமாக தான் பிரைட்னஸ் தருது. ஆனால் நல்லா தான் கைஸ் இருக்குது நெஜத்தில். செம்மையாக. ஓகே கைஸ், இந்த மாதிரி உங்களுக்கு செய்யணும்னு தோணுச்சுன்னா எல்இடி லைட் ஒரு பீச் கலர் A4 ஷீட் இருந்துச்சுன்னா போதும். லைட்டிங் பேக்ரவுண்டுக்கு கூட சம்டைம்ஸ் நீங்கள் நேரத்தில் ஏதாவது செல்ஃபி அடிக்கிறீங்கன்னா சன் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இங்கே ஒரு சூப்பரான ஃபோட்டோ கூட எடுக்கலாம். சமையலும் இப்போ பாருங்க சன்னு இருக்கிற மாதிரியே இருக்குது. அதனால் உங்களுக்கு இது எல்இடி லைட் வேணும்னா மேக்ஸிமம் தமிழ்நாடுல தான் இருக்கேன். நீங்கள் எல்லா வேணாலும் பார்க்கலாம். நீங்கள் யூஎஸில் இருக்கலாம், நேபாளில் இருக்கலாம், அப்படின்னா அவுட் ஆஃப் இந்தியாவில் இருக்கலாம், லடாக்கில் இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம் கைஸ். ஆனால் உங்களுக்கு எல்இடி லைட் வேணும்னா தமிழ்நாடுல ஒரு எஸ்பார்ட்னு ஒரு கடை இருக்குது. அங்கே போயிட்டு இதை வாங்கிக்கோங்க. எல்இடி லைட் அதிகமாக லென்த்தாக தான் இருக்கும் உள்ள. நீங்கள் வேறு இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். டிவிக்கு பின்னாடி அந்த அவுட்லைனு அந்த மாதிரி போட்டிங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும். ஆனால் இன்னும் நேரத்தில் போட்டு படம் பார்த்தா வருமா. ஸ்பீக்கருக்கு எங்களுக்கு சுவிட்ச் இல்லை, அதுதான் ஒரு பிரச்சனை. ஏன்னா நார்மலாக பார்க்க நல்லா சும்மா ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு பார்ப்போம். ஆனால் உங்களுக்கு எங்கே அளவுக்கு போட்டு தோணுதோ போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லேம்ப் கூட செய்யணும்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது சேவ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை. அப்புறமா சொல்கிறது இல்லை, திருப்பி சொல்கிறது ப்ளீஸ்.